Hi friends, in the video 10th standard exercise 6.3 page number 259 la இருக்கிற third sum தான் பார்க்க போறோம். இது actually trigonometry அந்த கான்செப்ட்ல வருது. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா from the top of the tower 6 meter high the angle of depression of the top and the bottom of the vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. So நான் என்ன பண்றேன்னா இத வந்து டவர்னு வெச்சுக்கிறேன். ஓகே. So இந்த இத வந்து நான் டவர்னு வெச்சுக்கிறேன். So அடுத்தது இங்க இருக்குது செகண்டா இருக்குது வந்து vertical lamp post. So என்ன சொல்றாங்கன்னா top of the towerல இருந்து இந்த lamp postோட டாப்பும் பாட்டமும் பார்க்கிறதுக்கு எனக்கு வந்து என்ன டிகிரி ஆகுது அப்படினு சொன்னா 38 டிகிரிலயும் 60 டிகிரிலயும் பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி angle of depression வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்படி வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கு 38 டிகிரியும் பாட்டம்க்கு வந்து 60 டிகிரியும் போடணும். சோ வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா find the height of the lamp post. lamp postோட ஹைட் கேக்குறாங்க. டவரோட ஹைட் வந்து 60 மீட்டர் அப்படினு கொடுத்துட்டாங்க. சோ நம்ம lamp postோட ஹைட் தெரியாது, அதனால நான் x ன்னு வெச்சுக்கிறேன். இந்த டவரோட மொத்த ஹைட் வந்து 60 மீட்டர், ரைட்? சோ அப்ப இங்க lamp post இருக்குனா இந்த ஹைட் வந்து x ஆ தான் இருக்கும். அப்ப பேலன்ஸ் இருக்க ஹைட் என்னவா இருக்கும்? 60 ல இருந்து x போயிடுச்சுனா அதுதான் இதோடது. அப்ப 60 minus x ஆ இருக்கும் இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டயகிராம் நீட்டா வரைஞ்சாச்சு. இதுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். டிஸ்கிரிப்ஷன் என்னது? TR அப்படிங்கிறது என்னது? ஹைட் ஆஃப் த டவர் 60 மீட்டர் அப்படின்னு வரும். LP அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் x மீட்டர் அப்படின்னு வரும். சோ which is equal to WR ஓட வேல்யூவாவும் இருக்கும். அடுத்தது TW அப்படிங்கிறது என்னது? 60 minus x ஆ இருக்கும். ஓகே. அடுத்தது RP equal to WL equal to y ன்னு வரும். ஏன்னா எனக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து தெரியாது. ஓகே. சோ அதனால நான் அதை வந்து y அப்படின்னு வெச்சுக்கிறேன். சோ உங்களுக்கு ஒருவேளை 2 டிகிரி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க 2 டிகிரியும் யூஸ் பண்ற மாதிரி நீங்க கண்டுபிடிக்கணும் உங்களோட வேல்யூஸ் எல்லாம். சோ அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா TRP இத எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா எனக்கு இங்க 60 மீட்டர் அப்படிங்கிறது இந்த TR ஓட வேல்யூ ஃபுல்லா இருக்குல்ல. சோ அதனால நான் இத எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா இந்த டிகிரி இருக்கு, இந்த ஃபுல் வேல்யூ இருக்கு, அப்ப கீழ இருக்கிற வேல்யூ வேணும். சோ அது ரெண்டும் கனெக்ட் ஆற மாதிரி வேணும்னா எனக்கு என்ன ஃபார்முலா? இங்க வந்து ஆப்போசிட் சைடு இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகே. சோ அப்ப இதெல்லாம் கனெக்ட் ஆகணும்னா எனக்கு tan ஃபார்முலா தான். அப்ப tan 60 டிகிரி is equal to TR divided by RP அப்படின்னு வரும். tan 60 டிகிரியோட வேல்யூ √3 equal to TR அப்படிங்கிறது என்னது? 60 ன்னு வரும். divided by RPங்கிறது y. சோ அப்ப y இந்த சைடு வந்துருச்சுன்னா y is equal to 60 by √3 அப்படின்னு வந்திருக்கும். சோ அடுத்தது என்ன பண்றேன்னா 60 வந்து 3 into 20 ன்னு எழுதிக்கிறேன். by √3 ன்னு வரும். சோ 3 வந்து √3 into √3 ன்னு எழுதிக்கிறேன். சோ ஒரு √3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா y ஓட வேல்யூ 20 √3 அப்படின்னு வரும். சோ இந்த y ஓட வேல்யூ வந்து 20 √3. அடுத்தது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா tan 30 டிகிரி கண்டுபிடிக்கலாம். சோ அப்ப இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் ஆகுற மாதிரி ஆகும். சரி, tan 38 டிகிரின்னு வரும். ஓகே, tan 38 டிகிரி equal to அப்ப அதோட வேல்யூ என்னது? TW by WL அப்படின்னு வரும். ரைட்? WL அப்படின்னு வரும். சோ tan 38 டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது சோ இதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா tan 38 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 0.7813 equal to TW அப்படிங்கிறது எனக்கு என்னது? 60 minus x அப்படின்னு வரும். ரைட்? 60 minus x divided by y அப்படின்னு வந்திருக்கும். So 60 minus x divided by y. So y இந்த சைடு கொண்டு வந்தது 0.7813 இந்த சைடு கொண்டு போயிடும். அப்ப y is equal to 60 minus x divided by 0.7813. So y ஓட வேல்யூ ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 √3. அப்ப 20 √3 equal to 60 minus x divided by 0.7813 அப்படின்னு வரும். So இப்ப இந்த இடத்துல நான் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். So x அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல 20 into அந்த √3 ஓட வேல்யூ இருந்தது இல்லையா? √3 ஓட வேல்யூ உங்களுக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 1.732. So அப்ப 20 into 1.732 into 0.7813 இந்த டினாமினேட்டர் வந்து இந்த சைடு போய்டும். equal to 60 minus x அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். So 20 into 1.732 ஓட வேல்யூ 34.640 into 0.7813 equal to 60 minus x ன்னு வரும். So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 27.064 ன்னு வரும் equal to 60 minus x. So x ஓட வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்தறேன். 27.064 இந்த சைடு கொண்டு வந்தறேன். அப்ப x is equal to 60 minus 27.064. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 32.936 மீட்டர் அப்படின்னு வரும். So இதுதான் உங்களோட height of the lamp post. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe to my channel. Thank you.